ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ تلقونه بألسنتكم وتقولون بأفواهكم ما ليس لكم به علم وتحسبونه هينا وهو عند الله العظيم صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா வர் ரசூலில் முஜ்தபா வல் ஹபீபில் முக்தஃபா சய்யிதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு சுருக்கமான குறுகிய கால வாழ்க்கைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் துனியால ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கி இருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எந்த அளவுக்கு சுருக்கமான வாழ்க்கை, ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையுடைய சுருக்கத்தை சரியான முறையில அவன் வாழக்கூடிய வாழ்க்கையில விளங்கினான் என்றா நிச்சயமாக சத்தியமாக மௌத்துடைய சிந்தனை இல்லாம அவன் துனியால் ஒரு காலமும் வாழ மாட்டான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்றா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இல்லாத விளக்கம் என்னென்றா, ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியாது இந்த வாழ்க்கை அல்லாஹ்வால தரப்பட்ட இந்த அமானிதம் எந்த அளவுக்கு சுருக்கம் என்பதாக அதிகமானவங்க விளங்கிக் கொள்றோம் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறது எப்படி என்றா 60-70 வருஷ கால வாழ்க்கை இருக்குது, இது பெரியோரு நீண்ட கால பிரயாணம், நீண்டதொரு வாழ்க்கை என்பதாக தான் யோசிக்கிறோம். ஆனா எவ்வளவு சுருக்கம், எந்த அளவுக்கு குறுகிய கால வாழ்க்கை என்பதாக அதிகமானவங்க விளங்காம துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதை போல ஆயுட்காலம் இந்த உம்மத்துக்கு ஒரு காலமும் வழங்கப்படல. அந்த காலத்துல ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலம், அவர் மௌத்தா போகக்கூடிய நேரம் 1000 வயது. நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலம், அந்த காலத்துல வாழ்ந்த சமுதாயத்துக்கு 950 வயது. ஷீத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத்தாக கூடிய நேரம் 889 வயது.
இப்படி அந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்கள் மட்டும் இல்லாம அந்த காலத்துல வாழ்ந்த கவுங்களுக்கும் ஆயுட்காலம் அதிகமாக கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த உம்மத்துக்குரிய ஆயுட்காலம் இருக்குது, அத போல ஆயுட்காலம் கொடுக்கப்படல. ரொம்ப சுருக்கமான வாழ்க்கை. எந்த அளவுக்கு சுருக்கம் என்றா உலமாக்கள் ஒரு சம்பவம் எழுதுறாங்க. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு பெண்மணி என்ன செய்யறா, சரியான மாதிரி அழுது கொண்டிருக்கிறா. கடுமையான முறையில கவலையில தேம்பி அழுகுறா. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து பின்னுக்கால விசாரிக்கிறாங்க, ஏ பெண்மணியே, ஏ தாயே, நீ எவ்வளவு கவலையோட தேம்பி அழுகுறீங்க, ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க? சொன்னாங்க அந்த பெண்மணி, ஏன் மகன் சின்ன வயதுல வஃபாத்தாகிட்டாரு, அந்த கவலை இணையால தாங்க இயலாம இருக்குது, அதனாலதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க, மகன் மௌத்தாகினது அது பெரிய ஒரு கவலை தான், அதுவும் சின்ன வயசுன்றது அது அதை விட கவலை தான். என்ன செய்ய, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நாங்க பொருந்திக் கொள்ளதான் ஓடும். உங்களோட மகன் எத்தனை வயதுல மௌத்தாகினாங்க? சொன்னாங்க அந்த தாய், ஏண்ட மகன் 400 வயதிலே மௌத்தாகிட்டாங்க என்பதாக சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். என் மகன் 400 வயசுல மௌத்தாகிட்டார், சின்ன வயது, எனக்கு சரியான கவலை ஆகிக்குது, நான் அழுது கொண்டிருக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, 950 வருடம் ஆளக்கூடிய ஒரு சமுதாயம், 950 வருடம் ஆயுட்காலம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல ஒரு மனிதன் 400 வயதுல மௌத்தாகினா அவங்களோட பார்வையில அது சின்ன வயதுதான், எங்கட பார்வையில கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதை கேட்ட உடனே ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிரிச்சு சொன்னாங்க, தாயே, நீங்க 950 வருஷம் எங்களோட உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான், ஆனா 400 வயதுல உங்களோட மகனை பறி கொடுத்ததுக்கு நீங்க இந்த இடத்துல அழுவுறீங்க. ஆனா பின்னுக்கு ஒரு கூட்டம் ஒன்று வருவாங்க, எப்படி தெரியுமா? உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்ற பெயர்ல ஒரு கூட்டம் வருவாங்க. இவங்களோட ஆயுட்காலம் எவ்வளவு தெரியுமா? வெறுமனே 60 அல்லது 70க்கு இடைப்பட்ட ஆயுட்காலம் தான் பெரும்பான்மையான மக்களுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் இவங்களுடைய முகத்துல கொஞ்சமும் சலனம் இருக்காது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சந்தேகம் கிடையாது, அந்த உம்மத்து நாங்க தான். இதை சென்ன உடனே அந்த பெண்மணி அழுகையை நிப்பாட்டிட்டு கேட்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பார்த்து, நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அந்த மனிதர்களுடைய ஆயுட்காலம் நாங்க செய்யக்கூடிய 2 சுஜூதுல முடிஞ்சிடும் போல, அவ்வளவு சுருக்கமான ஆயுட்காலத்தை அல்லாஹ் அந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறானா? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அவ்வளவு சுருக்கமான ஆயுட்காலம் தான் இந்த உம்மத்துக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுட்காலம். 1000 வயதுடைய மனிதன் வாழ்ந்து வஃபாத்தாகிறது இந்த உம்மத்துல, அது இல்லா மாஷா அல்லாஹ் நடக்காத ஒரு காரியம் என்பது நிச்சயமாக சத்தியமாக எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் கொடுக்கப்பட்ட இந்த சுருக்கமான ஆயுட்காலத்துல மனிதன் பெரியோர் நிலைமை அடையணும். ஏன்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதனை கூப்பிடுறான். அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கவும்ல வாழ்ந்த ஒரு மனிதனை கூப்பிடுறான். இந்த 2 பேருடைய அமலையும் ஒரு காலமும் சமமாக்கலாம். ஏன்? இவன் 950 வருஷம் வாழ்ந்து 950 வருஷம் அமல் செஞ்ச மனிதன். ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய மனிதன் வெறுமனே 60-70 வருடங்கள் வாழ்ந்து அமல் செய்த மனிதன். இந்த 2 பேருடைய அமல கியாமத்துல சரிசமமாக்க முடியுமா? ஒரு காலமும் சரிசமமாக்க முடியாது. 2 பேருக்கு மத்தியில பெரிய வருட கணக்கு கப்பிக்குது. அதனால் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு என்ன தெரியுமா செஞ்சான்? சின்ன வயதுதான், சுருக்கமான ஆயுட்காலம் தான். ஆனா அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா செஞ்சான்? சின்ன அமலுக்கு பெரிய கூலிகள் அல்லாஹ் துனியால வச்சிருக்கிறான். சின்ன அமல் தான் பெரிய கூலி. உதாரணம், ரமலானுடைய மாதத்தை கடந்து வந்துட்டோம், லைலத்துல் கத்ருடைய இரவு ஒன்று வந்துச்சு. இந்த இரவு அடைய எல்லாரும் முயற்சி செஞ்சோம், அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவு கபூல் செய்யப்பட்டா 83 வருஷம் அவனுடைய பட்டோல அமல் செஞ்ச நன்மை அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். ஒரு இரவுல 83 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. சும்மா உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு மனிதன் 60 வருஷ காலம் துனியால வாழ்றான். 30 வருஷத்தை விடுங்க, பேலன்ஸ் 30 வருஷம் இவன் லைலத்துல் கத்ர வாழ்க்கையில அடைஞ்சிருக்கிறான். 60 வருஷத்துல
30 வருஷம் அடைஞ்சிருக்கிறான் என்றா இந்த 30 வருஷத்துல ஒரு வருஷத்துல ஒரு இரவு லைலத்துல் கத்ர் அடைஞ்சிருக்கிறான். 83 வருஷம் கிடைச்சிருக்குது. 30 வருஷத்துல எத்தனை வருஷம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும்? 2500 வருடங்களுக்கு மேலால அமல் செஞ்ச நன்மை பட்டோலைக்கு வந்துடும். இப்ப நாங்க உள்ளத்துல கைய வச்சு யோசிக்கணும், எங்கட ஆயுட்காலம் கூடையா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய ஆயுட்காலம் கூடையா? நிச்சயமாக எங்கட ஆயுட்காலம் தான் கூட, நான் அமல் செஞ்சதுதான் கூட. அதுக்கு நான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை சுருக்கம் தான். இந்த வாழ்க்கையில அல்லாஹ் சின்ன சின்ன அமல்களை தாரான். ஒரு மனிதன் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா போதும் சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படும். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா போதும் சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படும். இது வேற எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல. ஒரு மனிதன் உள்ளத்துல உறுதியான ஈமானோட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னா போதும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனுக்கு சொர்க்கம் வாஜிபாகுது, நரகம் ஹராமாக்கப்படுவது. ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருந்து குல் சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் 10 விடுத்த மோதினா, ஹதீஸுடைய கருத்து 10 விடுத்த மோதினா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அவனுக்கு கெட்டப்படுவது. சுப்ஹானல்லாஹ். சின்ன அமல் தான், ஆனா பெரிய கூலி. ஏன்? எங்கட வாழ்க்கை ரொம்ப சுருக்கம், ரொம்ப சுருக்கமான வாழ்க்கை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில் அதிகமான அமல் செய்யறாங்க. தொழக்கூடிய மக்கள் தொழுறாங்க, குர்ஆன் ஓதக்கூடியவங்க ஓதுறாங்க, ஜகாத் கொடுக்கக்கூடியவங்க கொடுக்கறாங்க, சதகாக்கள் தான தர்மங்கள் ஹதியாக்கள் மதரசாக்களுக்கு மஸ்ஜிதுகளுக்கு ஏழைகளுக்கு ஏழாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் உதவி செய்யறாங்க. வசதி வாய்ப்புள்ள மனிதர்கள் ஹஜ் உம்ரா செய்யறாங்க வாழ்க்கையில. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு சின்ன அமலுக்கு அல்லாஹ் பெரிய பெரிய கூலிகளை தாரான். எவ்வளவு பேர் வாழ்க்கையில அமல் செய்யறாங்க. ஆனா கவலை என்ன தெரியுமா? செஞ்ச அமல இந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையில பாதுகாக்கிறதுக்கு தான் தெரியா. எப்படி இந்த அமல்களை பாதுகாக்கிறது? எங்களுக்கு சொத்து செல்வம் மீதா பாதுகாக்க முடியும், எங்களுக்கு காசு பணம் மீதா பாதுகாக்க முடியும். எங்கட அமல்களை வாழ்க்கையில எப்படி பாதுகாக்கிறது? அதிகமான மனிதர்கள் அமல் செய்யறாங்க, ஆனா இந்த அமலை நாங்க எப்படி பாதுகாக்கணும் தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி சின்ன அமலுக்கு அல்லாஹ் பெரிய கூலிய வச்சிருக்கிறானோ, உடம்புல அல்லாஹ் சின்னோர் உறுப்பொண்ட வைத்திருக்கிறான். இந்த உறுப்பை கொண்டு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை சம்பாதிக்க ஏழுமான ஒரு தௌஃபீக்கையும் வைத்திருக்கிறான். நரகத்தையும் ஒரு மனிதன் இந்த உறுப்பை கொண்டு சம்பாதிக்க இயலும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மையான விஷயங்களை கூட்டிக் கொள்ள முடியும், வாழ்க்கையில செய்த அமல்களை இந்த உறுப்பை கொண்டு பாழாக்க முடியும். அதுதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நாவு, வாய் என்று செல்லக்கூடிய விடயம், உறுப்பு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்த ஆகப்பெரிய ஒரு நிஅமத் எங்களுக்கு நாவு, பேசக்கூடிய தன்மை. இது ஆகப்பெரிய ஒரு நிஅமத். எப்படி அது ஒரு நிஅமத் என்பதாக சொல்லப்படுவதோ அதே போல அல்லாஹு தஆலா சொல்றான், அதிகமாக மனிதர்களை நரகத்தில் நுழைவிக்கக்கூடிய ஒரு விஷயமும் நாக்குதான், நாவுதான், ஒரு மனிதனுடைய வாய்தான். இந்த வாயை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ், அக்ஸருல் ஹதாயா இப்னி ஆதம ஃபீ லிசானிஹி, அதிகமான பாவங்கள் ஆதமுடைய மனிதர்களால மக்களால் அதிகமான பாவங்கள் நிகழ்றது அவனுடைய நாவால் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எந்த அளவுக்கு நாவு பயங்கரமான ஒரு உறுப்பு தெரியுமா? எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு உறுப்பு என்றா, ஒவ்வொரு நாளும் ஹதீஸுடைய கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் நாக்கிடத்துல வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்குது, நாக்குக்கு முன்னால் அடி பணியுது. இதா அஸ்பஹ இப்னு ஆதம ஃபஇன்னல் அஅதாஅ குல்லஹா, ஒவ்வொரு உறுப்புகளும் நாக்குக்கு முன்னால வந்து என்ன தெரியுமா சொல்லுவான், இத்தகில்லாஹ ஃபீனா ஃபஇன்னமா நஹ்னு பிக, நீ எங்களுடைய விஷயத்துல நீ அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். கொஞ்சம் யோசிங்க, மற்ற உறுப்புகள் நாக்கு கிட்ட வந்து சொல்லக்கூடிய வார்த்தைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல விளங்கப்படுத்துறாங்க. இத்தகில்லாஹ ஃபீனா,
எங்கட விஷயத்துல நீ அல்லாஹ்வை நீ பயந்து கொள்ளணும். இன்னமா நஹ்னு பிக, உன்னைய கொண்டுதான் நாங்க ஈக்கிறோம். நீ ஒழுங்கா ஈந்தா நாங்களும் ஒழுங்கா ஈப்போம். நீ மோசமா நடந்தா எங்களுக்கு நடக்கக்கூடிய விளைவுகளும் மோசமா தான் நீக்கும். இது சொல்றது யாரு? ஒரு நாவு சொல்லுது மற்ற உறுப்புகளை பார்த்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஏன் இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க? ஏன் மற்ற உறுப்புகள் நாக்கு கிட்ட போய் இப்படி சொல்லணும், நாவு கிட்ட போய் ஏன் இப்படி பேசணும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மனிதர்கள் பேசுவாங்க, பேசி சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு துனியால தெரியாத விஷயமே இல்லை. அவங்களுக்கு விளையாட்டுலேருந்து, அவங்களுக்கு உள்நாட்டு செய்தியிலேருந்து, வெளிநாட்டு செய்தியிலேருந்து, விளையாட்டு செய்தி, முழு துனியால எல்லா விஷயமும் தெரியும். எல்லாத்திலையும் வாய போடுவாங்க. அவனுக்கு தெரியாத ஒன்றே இல்லை துனியால, எல்லாத்திலையும் வந்து இடவாய் போடுவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில கட்டங்கள் இடவாய் போட்டு ஏதாவது ஒரு முன்னு பின்னான விஷயங்கள் நடந்தா, ஒரு சண்டை சச்சரவு அந்த இடத்துல வந்தா பாதிக்கப்பட போறது ஒரு மனுஷன் பேசக்கூடிய நாவை கொண்டு. அந்த நாவுக்கு இல்ல ஒரு மனுஷன் அடிக்க போறது. நாங்க பேசுற வார்த்தை மோசம் என்றா எங்களோட தர்க்கம் செய்யற மனிதன் அடிக்கிறது நாக்கை இழுத்தில் அடிப்பான். தாவோண்ட நாக்க அந்த நாக்கால தான் பேசினாய், நாக்கு கொத்த அடிக்க மாட்டான், இவன் மண்டையில தான் போடுவான். அடி நாக்கு பேசினதுக்கு மண்டை என்ன செஞ்சிச்சு? நாவு பேசினதுக்கு மூக்கு என்னப்பா அநியாயம் செஞ்சிச்சு? ஒன்றும் செய்யல, இவன் மூக்குக்கு குத்துறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. ஒவ்வொரு உறுப்புகளும் நாக்கு கிட்ட போய் கேட்குது. ஃபைனல் அதாக குல்லஹா, எல்லா உறுப்புகளும் பேசுது. நீ எங்கட விஷயத்துல நீ அல்லாஹ்வை பயந்துக்கோ, பேசக்கூடிய வார்த்தையில நிதானத்தை பேணிக்கோ, கவனமாக பேசு. நீ ஏதாவது தவறுதலா பேசினாலும் பாதிப்பு எங்களுக்கும் சேர்த்துதான் வரும் என்பதை நாக்குக்கு மற்ற உறுப்புகள் விளங்கப்படுத்துது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல முக்கியமான 3 இடத்துல விளங்கப்படுத்துறான் ஒரு மனுஷன் எப்படி பேசணும். வாய்க்குற பழிக்கு பேசுறல்ல, எங்களுக்கு தான் வாய்க்கு, எங்களுக்கு தான் பேச தெரியும், எங்களுக்கு தான் கதைக்க தெரியும், இப்படி என்றதுக்கு பேசுறல்ல. என்ன பேசணும், எப்படி பேசணும், இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துது. முதலாவது இஸ்லாம் சொல்லுது வகூலு லின்னாஸி ஹுஸ்னா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் வகூலு லின்னாஸி ஹுஸ்னா. நீங்க பேசக்கூடிய நேரம் மக்களோட அழகா பேசுங்க, சங்கையா பேசுங்க. பேச போக எங்களைய பார்த்து சொல்லப்படாது அற படிச்சவன் எப்படி பேசுறான் இப்படி சொல்றல்ல, எப்படி பேசுறாரு. சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ், நல்ல முறையில பேசுறாரு, நல்ல முறையில கண்ணியப்படுத்துறாரு. இப்படி மனிதர்கள் சொல்லணும், அழகா பேசுங்க பேச போக. 2வது பேச போக்கல வகூலு கௌலன் சதீதா, நேர்மையா பேசுங்க. யாருட மேல பிழை, யாருட மேல சரி, நேர்மையா பேசுங்க. அந்த இடத்துல எங்கட ஆள் தானே, நாங்க சப்போர்ட் ஒன்று கொடுப்போம், இப்படி இல்ல, நேர்மையா பேணி பேசுங்க. வகூலு கௌலன் சதீதா. 3வது அல்லாஹு தஆலா சொல்றான் ஃபகூலா லஹு கௌலன் லையினா. பேசக்கூடிய நேரம் மென்மையா பேசுங்க. மனிதர்களோட நாங்க உறவாடக்கூடிய நேரம், ஒரு கதைக்கக்கூடிய நேரம் மென்மையாக பேசுங்க, கண்ணியமாக பேசுங்க, இன்முகத்தோட பேசுங்க, சிரிச்ச முகத்தோட பேசுங்க. சல் பல்லண்டிக்கிறல்ல சிலவங்களுக்கு அது சரியான பெருமை. எப்படி எங்களைய பார்த்து மனுஷன் பைப்புட்டா பெரிய பெருமை, இவரை பார்த்து ஆட்கள் பைப்புடுறான், இவரை கண்டா எல்லாரும் பயம். இது பெருமையால, இது கேவலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா உள்ளுக்கு வந்தா சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஓடி போவாங்க. ஏன்? எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராரப்பா, அவ்வளவு மஹப்பத் இறக்கம். ஆனா எங்கட வீட்டுக்குள்ள நாங்க போகக்கூடிய நேரம் எங்கட மனைவி எப்படி எங்களைய பாக்குறா, தா வாரான், தா வாரான், மிலிட்டரிக்கார வாரான், ஆமிக்கார வாரான், நேவிக்கார வாரான். வர போக்கல மாமி ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், தா புள்ள ஒரு பக்கம். ஏன்? எங்களை கண்டு பயம். இது அவருக்கு பெருமை. இது பெருமை ஆயுது, இது பெருமை அல்ல, வாழ்க்கை கேவலம். எங்களை கண்டா விரும்பணும், எங்களை எதிர்பார்க்கணும் மனைவி. இது அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களோட மனைவிமாரோட விசேஷமா இப்படிதான் நடந்தாங்க. வீட்டுக்குள்ள போகக்கூடிய நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வீட்டுக்குள்ள போறாங்க. ஒரு தடவை அவங்களுடைய டர்ன், வீட்டுக்குள்ள போறாங்க. போகக்கூடிய நேரம் கிதாபுல எழுதுறாங்க, வீட்டுக்குள்ள போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 9-10 வயது சின்ன பெண், கையில ஒரு போனிக்கவுண்ட வச்சு விளையாடி கொண்டிருக்கிறார். ஒரு பொம்மையோட கையில வச்சு விளையாடி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு இந்த இடத்துல யோசிங்க,
நாங்க சில நேரம் பேசலும் பெருசா, சின்ன பிள்ளைகளோட வாழ்றது அவ்வளவு பெருசா. சின்ன பிள்ளைகளோட வாழ்றது சரியான கஷ்டம். கொஞ்சம் யோசிங்க. அந்த பிள்ளையுடைய அறிவுக்கு ஏத்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு கையில ஒரு பொம்மையொன்றை வச்சு விளையாடி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்துல எங்களை விட பிஸியான ஆள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காலத்தில் ஈக்கக்கூடிய எங்களுடைய உலமாக்கள், மூத்த உலமாக்கள் எவ்வளவு பிஸி. ஒரு ஜும்மா ஒன்று கேட்டாலும் யோசிப்பாங்க, அவ்வளவு பிஸி. ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ் சரியான பிஸியான ஆள். எல்லா இடத்துலயும் போயிட்டு டயர்டோட ரஷ்டோட அப்படியே வீட்டுக்கு வாரார். வரக்கூடிய நேரம் மனைவி வெல்கம் பண்ணாம போனிக்கொண்ட வச்சு விளையாடி கொண்டிருக்கிறார். இதே நாங்க கடையில ஏந்து நாங்க பெரிய கஷ்டப்பட்டு தொழில முடிச்சு கடையை மூடிட்டு கஷ்டத்தோட வீட்டுக்கு வாரோம். வார நேரம் எங்கட மனைவி போனிக்கொண்ட வச்சு விளையாடி கொண்டிருக்கிறார். என்ன நடக்கும் வீட்டுல? வீட்டுல எங்கட மனைவி போனிக்கொண்ட கையில வச்சு விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் என்ன செல்வோம்? இந்த கத்திலே பயந்துருவான் மனைவி. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மை, அவங்க பேசக்கூடிய முறை கிதாபுகள் எழுதுறாங்க. அவங்க எங்க செருப்பை கலட்டுவாங்களோ அந்த இடத்துல அதிகாரத்தையும் கலட்டிடுவாங்க. நான் ஆலிம், நான் ஹாஃபிஸ், நான் முஃப்தி, நான் பெரிய உஸ்தாத். ஏண்ட வீட்டுக்கு நான் உஸ்தாத் அல்ல, ஏண்ட மனைவிக்கு நான் கணவன், ஏண்ட உம்மா வாப்பாக்கு நான் புள்ள. ஏண்ட வீட்டுல அரிசி முடிஞ்சா, ஏண்ட வீட்டுல பருப்பு முடிஞ்சா வாங்கணும் நான் தான். அந்த இடத்துல நான் பெரிய ஆளு, நான் மிம்பருக்கு ஏற மனுஷனே, என்னை அனுப்புறேன் சீனியங்க, இப்படி பேசல. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல செருப்பை கலட்டுவாங்களோ அந்த இடத்துல அவங்க அதிகாரத்தையும் கலட்டுவாங்க. அதிகாரம் காட்ட வேண்டிய இடம் அல்லது. கண்ணியமாக பேசினாங்க. போயிட்டு கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவளை பார்த்து, ஆயிஷா என்ன செய்றீங்க, என்னப்பா செய்றீங்க? சொன்னா யாரும் சொல்ல போனிக்கா வச்சு விளையாடி கொண்டிருக்கிறேங்க. யாரும் சொல்லல சொன்னாங்க. அப்படியா, இது என்ன போனிக்கா? சொன்னாங்க குதிரை. கேட்டா அவனோட குதிரைக்கு சிறவெல்லாம் வந்திருக்குது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாவா? எந்த நபியுடைய காலத்துல குதிரைக்கு சிறவின்னு நபி அவர்களுக்கு தெரியாவா? மனைவியோட பேசுறாங்க, நல்ல முறையில முகம் குடிச்சு பேசுறாங்க, கண்ணியமாக பேசினாங்க. கேட்கிறாங்க, என்ன உங்களோட குதிரைக்கு சிறவெல்லாம் வந்திருக்குது? சொன்னா யார சொல்ல, ஏன் அவளுக்கு தெரியாவா? சுலைமான் ஒரு நபியின் தாராமே, அவனோட குதிரைகள் எல்லாம் சிறவிக்குமாமே, அவளுக்கு தெரியவா? யார சொல்லலாம். மனைவியோட பேசினா, கண்ணியமாக நடந்தா. எங்களுக்கு வீட்டோடு எப்படி பேசணும் என்று தெரியா, பிள்ளைகளோடு எப்படி பேசணும் என்று தெரியா. வெளியே எப்படி பேசுறோமோ, ரோட்ல இருக்கிறவனுக்கு எப்படி பேசுறோமோ அத போல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பேசுறல்ல. எங்கட பிள்ளையோட நாங்க ரோட்ல பேசுற பேசல்ல பேசுறது. பேசக்கூடிய முறை, இந்த நாக்கு குடும்பத்துக்கு எவ்வளவு உழைச்சு கொட்டினாலும் பேச தெரியவா நரகவாதி ஆகணும். நாங்க சந்தேகம் கிடையாது, பேச தெரியணும். எப்படி பேசணும் நாங்க வாழ்க்கையில? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு வார்த்தை முழு வாழ்க்கையை மாற்றிடும். நாங்க யோசிக்கலும் ஒரு வார்த்தையில என்ன மாறிடும். நிக்கா முடிக்கக்கூடிய நேரம் மாப்புல செல்றது ஒரே ஒரு வார்த்தை தான். கபில் து என்ற ஒரு வார்த்தையை சொன்னா போதும், அவருடைய முழு வாழ்க்கை மாறிடும். ஒரு வார்த்தை தான், கபில் து, கபில் து, நான் ஏற்றுக்கொண்டேன், இவர மனைவி ஏற்றுக்கொண்டான். அந்த ஒரு வார்த்தை அவருடைய இளைஞர் வாழ்க்கையிலிருந்து அவர் பேசிடுவாரு திருமண வாழ்க்கைக்குள்ளால். ஒரு வார்த்தை. அதே போல அந்நியோன்யமா வாழ்ந்த ஒரு கணவன், நல்ல ஒத்துமையாக வாழ்ந்த கணவன் மனைவி, அந்த மனைவியை பார்த்த ஒரு வார்த்தை, தல்லக்து, நான் உன்னைய தலாக் சொல்றேன், ஒரு வார்த்தை எல்லாம் முடிஞ்சிடும். அந்த இடத்துல முடிஞ்சிடுமா இல்லையா? இஸ்லாம் இதுதான். பேசக்கூடிய நேரம் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் என்ன பேசுறோம், யாரோட பேசுறோம், எப்படி பேசுறோம், நினைவோட நிதானத்தோட பேசுவோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு சைட்ல வைங்க. ஒரு வார்த்தை, காபிரான மனிதன், களிமா இல்லாத மனிதன் ஒரு வார்த்தை சொன்னா அவன் சொர்க்கத்துக்கு போய் தரலாம். அஷ்ஹத், அவ்வளவுதான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ரெண்டுக்கும் பொதுவான ஒரு வார்த்தை அஷ்ஹத், நான் ஏற்றுக்கொள்றேன், நான் சாட்சி சொல்றேன். இந்த ஒரு வார்த்தையை சொன்னா காபிரான மனிதன் எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போல மாறுறானா இல்லையா? ஒரு வார்த்தை முழு வாழ்க்கையை முடிவு செய்யும். கவனமா பேசணும், விளையாட்டல்ல. எங்கட நன்மையை பறி கொடுக்க வேண்டி வரும்.
சும்மா விடிய விடிய அமல் செஞ்சு வேலை இல்ல, சல்லிக்கு ஹஜ்ஜி செஞ்சு வேலை இல்ல. ஒரு மனுஷனோட பேச தெரியாவா? வாயில இருந்து தேவையில்லாத விஷயங்களை பேசுறோமா? கிட்டத்தட்ட இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளங்கப்படுத்துறாங்க, ஒரு மனுஷன் வாயில இருந்து 16 பாவம் வெளியாகும் என்று சொல்லி. சுப்ஹானல்லாஹ், 16 பாவம் செய்யலும் மனுஷன் நாவால மட்டும் 16 பாவங்கள். கோல் சொல்லேலும், புறம் பேசலும், தேவையில்லாததை பேசலும், கேட்டதை பேசலும், இல்லாத குழப்பத்தை கொண்டு வரையிலும், குடும்பத்தை பிரிக்கலும், நல்ல இந்த நட்பை உடைக்கலும், எவ்வளவு விஷயங்கள், கெட்டித்தனமான விடயங்கள் இந்த வாயை கொண்டு செய்யறோம். ஒரு மனிதனை பத்தி புறம் பேசினா அந்த இடத்துல எங்களை அமல் முடிஞ்சே வாப்பா, எங்கட அமல் பெய்த்துடுமே. நாங்க அமல் செய்யறோம். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் அமல் செய்யறாரு, வாழ்க்கையில நல்ல அமல் செய்யறாரு. நாங்க நோம்புடைய காலம் அதிகமா பாத்தீங்க, இங்க எப்படி வல்லாஹி தல்லாஹி பில்லாஹ் எங்களுக்கு தெரியாது இங்க எப்படி என்று. அதிகமானவங்க கொழும்பு பகுதிகளில் நாங்க கண்டிக்கிறோம், கண்ணால அமல் செஞ்சா அடுத்த மனுஷனை பாக்குறதுதான் இவனோட வேலை. 20 ரக்காத்தை தொழுந்துட்டு வெளியே வந்தா கேள்வி என்ன, இன்னைக்கு தராவிக்கு காணும், ஒன்னாவதுக்கு மட்டும் வாரை பாஞ்சு கொண்டு 10, 15க்கு என்ன ஆளை காணும். ஏன்னா திருப்பி இஸ்லாத்துக்கு வாரது 27வது ராவுல தான் நின்றுவான். ஒரு நாளும் ஒரு முஃமின் இப்படி பேச மாட்டான். ஒரு முஃமின் இப்படியா பேசுவான்? நீ எல்லாம் இஸ்லாத்துக்கு வரணும் என்ன சொல்லுவான்? அமல் செய்வாரு, ஆனா அடுத்தவனை பார்க்க மாட்டார். அமல் வாழ்க்கையில நடக்கும். ஏன் அமல் வாழ்க்கையில கபூலியத்தா இல்லையா எங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதர்களும் அமலை செஞ்சு பெருமை பேசுறோம், அடுத்த மனிதர்கள் அமல் செய்யறல்ல என்றோம், இவர் பள்ளிக்கு வாரல்ல என்றோம், இவர் தொழுறல்ல என்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுய விசாரணை செஞ்சு கொள்வோம். நாங்க அடுத்த மனுஷனை பேசுறோம், ஓகே, அது வேற கதை. ஏன் அமல அல்லாஹ் கபூல் செஞ்சானா இல்லையா யாருக்கு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் குத்துபா முடிஞ்சதுக்கு பின்னால 2 ரக்காத் ஜும்மாவுடைய தொழுவிக்கப்படும். தொழுவிச்ச உடனே முதல் வார்த்தை என்ன சொல்லுவோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்க்கு பின்னால முதல் வார்த்தை என்ன? எங்க சரி ஒரு முஸ்லிம் சொல்லுவார் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன வரலாறு உண்டீங்க? சொல்லுமாறு இஸ்லாம் சொல்லிக்குதா? இல்ல. தொழுக முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டோம் அப்பா, இஸ்லாம் வழிகாட்டி இல்ல. அப்படி தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்தா முதல் வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் நீ என்னை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். அத்தஹியாத்துடைய கடைசி என்ன சொல்லுது? அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ظுல்மன் கபீரன் கஸீரா, யா அல்லாஹ் நான் பெரியோர் அநியாயத்தை செஞ்சிட்டேன் யா அல்லாஹ். தொழுறது அநியாயமா? அத்தஹியாத் வைக்கிறது அநியாயமா? ஏன் இஸ்லாம் எங்களுக்கு இப்படி படிச்சு தருவது? ஒரு தொழுகைக்கு பின்னால் இஸ்திக்ஃபார் ஏன்? எங்கட அமல்த கபூலியத். நாங்க தொழுத தொழுகையில 2 ரக்காத் விடுங்க, 2 ரக்காத்ல ஒரு சுஜூத் அல்லாஹ் கபூல் செஞ்சானா இல்லையாண்டே எங்களுக்கு தெரியா. அப்ப எப்படி அப்ப அடுத்த மனிதனுடைய குறைய நாங்க வாழ்க்கையில பேசுறது? அடுத்த மனிதர்களுடைய குறை வாழ்க்கையில பேசிப்பட்டா எங்கட அமல்களை அவனுக்கு கொடுக்க வேண்டிதான் வரும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. பேசக்கூடிய நேரம் உங்களோட பேச்சில நிதானத்தை பாவிச்சுக்கோங்க. தேவையான விஷயங்களை எப்படி குறைச்சு கொள்றோம், தேவை இல்லாத பேச்சுக்களை வாழ்க்கையில பேசவானா. தேவை இல்லாத எவ்வளவு வார்த்தைகள் இருக்குது, எவ்வளவு பேச்சுக்கள் வாழ்க்கையில பேசுறோம். இந்த பேச்சுக்களை வாழ்க்கையில இல்லாமலே ஆக்கி போட்டுடுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க சில நேரத்துல முழு உலகத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்ப்போம், எங்கட ஊரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்ப்போம், எங்கட மஹல்லாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரு சைட்ல வச்சுட்டு எங்கட நாக்கு எங்கட கண்ட்ரோல்ல ஈக்குதா இல்லையா இத முதலாவது பார்ப்போம். எங்கட வாய் எங்கட கண்ட்ரோல்ல ஈக்குதா? நான் நினைக்கிறத என் வாய் பேசுறல்ல, நான் யோசிச்சுதான் பேசணும். என்ன பேச போறேன் நான்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துனியால 1000 பேருக்கு 1000 சில மனிதர்களுடைய வாய் நிக்கிறதே இல்லை. என்ன சரி பேசிக்கொண்டே அவனுக்கு என்ன சரி பேசிக்கொண்டே இருக்கணும். அடுத்த மனுஷன் போறாம அது இது எங்க போனாலும் பேசிக்கொண்டேதான் நீப்பாங்க. அது ஒரு ஜாய் நாத்தம் பிடிச்ச சபைகள், அது துர்நாற்றம் வீசக்கூடிய சபை. அந்த சபையில உட்காரவானம் அல்லாட முசீபத் இறங்கும். ஒரு டீ குடிக்க போனாலும் அங்கே அடுத்தவண்ட குறை. 10 பேர் உட்கார்ந்து பேசுறானா, ஒத்தன் எழுப்பி பேசிடுறானா, இப்ப அவன் தான் டாபிக் ஆகுவான். போறானே நல்ல மனுஷமாய் போறான்டுவான். இப்படி பேசவானும். எங்க போனாலும் அடுத்த மனுஷன் குறை. அமல் செய்யறது கெட்டித்தனம் அல்ல,
செஞ்ச அமல வாழ்க்கையில பாதுகாத்து கொண்டு கபருக்கு போகணும். செய்யறது இல்ல கெட்டித்தனம், செஞ்ச அமல பாதுகாத்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டு கபருக்கு போகணும். ஏன் அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு சுஜூத், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நோம்பு? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுவது. அந்த காலத்துல வாழ்ந்த உலமாக்கள் வெறுமனே தொழுகையை மட்டும் இபாதத்தா எடுக்கல்ல, நோம்ப மட்டும் இபாதத்தா எடுக்கல்ல, ஹஜ்ஜ மட்டும் இபாதத்தா எடுக்கல்ல, நாவ பேன்றது ஒரு இபாதத், நாவ பேன்றது ஒரு இபாதத். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்துல்லா இப்னு ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவன். இவங்க சொல்றாங்க, ஏண்ட வாழ்க்கையில 20 வருஷம் நான் செலவழிச்சேன். கேக்குறாங்க, என்னத்துக்கு செலவழிச்சீங்க? சொன்னாங்க, ஏண்ட நாக்கேண்ட கண்ட்ரோல்ல வைக்க 20 வருஷம் ட்ரை பண்ண. சுபஹானல்லாஹ், 20 வருஷம் ட்ரை பண்ணினேன். ஆனாலும் என்ன நாக்க கொண்டு தேவையில்லாத விஷயத்தை பேசுறதோ, கெட்ட பாவங்களை பத்தி பேசுறதோ, அதை பேசாம இருக்கிறது சரியான கஷ்டமாயிடுச்சு 20 வருஷத்துல. நாங்க 20 நிமிஷம் ஒரு பயான கேட்டு அசன் பசரி ஆவிரேலுமா? ஒரு காலமும் நடக்காது. 20 நிமிஷம் அறவரில் பேசி ட்ரைனிங் கொண்டு எடுத்துடலுமா? ஒரு காலமும் நடக்காது. நாங்க நிதானத்தோட ஈக்கணும். ஒவ்வொரு நாளும் நாள் கழிது ஏண்ட வாயிலேந்து யாரை பத்தி பேசினோம், என்ன பேசிப்படுவது, எப்படியான வார்த்தைகள், எவ்வளவு கோபம் ஏறினாலும் ஒரு நிதானம் கொண்டு வாழ்க்கையில ஈக்கும். அப்படி இல்லையா செஞ்ச அமல் எல்லாம் பறி கொடுக்கும். அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய நிஅமத்துகளை கொடுத்தாலும் கடைசியாக இதோட முடிச்சு கொள்றார். எவ்வளவு பேர் வாயால வளர்ந்தவர்களும் நீக்கிறாங்க, வாயால நாசமா போனவனும் நீக்கிறாங்க. இஸ்லாத்துல ஃபிரௌன் எடுத்து பாருங்க, இவன் வாயால தான் அவனுடைய அழிவு ஆரம்பமாகும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கையில கிடைச்ச உடனே ஆத்துல இருந்து ஆசியா நாயகி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? சொன்னாங்க, குர்ரத்து ஐனில் லி வலக், எங்களுக்கு மௌலவு கண் குளிர்ச்சியான ஒரு புள்ளை, இதை நாங்க வளர்ப்போம். ஆனா இவன் என்ன தெரியுமா சொன்னான்? இவன் சரியென்று செல்லாம பிளேந்து இல்ல வானம் என்று செல்லாலும் பிரச்சனை இல்லை. இவன் பேசின பேச்சு கூட உனக்கு கண் குளிர்ச்சி எனக்கு கண் குளிர்ச்சி அல்ல, ஆனா ரப்புக்கும் அலா, நான் எல்லாத்துடைய ரப்பு, பெரிய ரப்பு நான். இவன் வார்த்தை இவன் அழிவு ஆரம்பமாக்குச்சு. ஒரு சபையில இருந்து பேசினான். பேசக்கூடிய நேரம் அந்த சபையில இருந்து ஒரு அமைச்சர் கேட்டாரு ஃபிரௌனை பார்த்து, அரசரே, இந்த இடத்துல இந்த நாட்டில் ஒரு மனுஷன் எனக்கு தான் இந்த ஈஜிப்ட் இந்த மிஸ்ர் சொந்தம் என்று சொல்லி யாராவது சொன்னா அவனை என்ன செய்யணும் என்று சொல்லி கேட்டான். ஃபிரௌன் என்ன தெரியுமா சொன்னான்? சொன்னாங்க, ஈஜிப்ட் எவனாவது சொந்தம் என்று சொன்னா அவனை கடல்ல அமுக்கி கொலை செய்யணும் என்றான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஈஜிப்ட் சொந்தம் என்று சொன்னதுக்கு எப்படி தண்டனையை கொடுக்கணும் என்று சொன்னான் என்றா, இவன் சொன்னான் என்ன, முழு உலகமும் எனக்கு சொந்தம், ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த ரப் என்பதாக சொன்னான். அல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை அப்படியே கபூல் செஞ்சான். அவனை கடலுக்குள்ளால மூழ்கடிச்சே மூத்தாக்கினான். சுப்ஹானல்லாஹ். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமான வாழ்க்கை, சின்ன அமலுக்கு அல்லாஹ் பெரிய கூலியை தாரான். நாங்க சின்ன அமல்கள் செஞ்சு பெரிய கூலி எடுக்கிறோம். வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்குது. அந்த நன்மை செய்யறது மட்டும் இல்லாம அந்த நன்மையை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதை நாவ கட்டுப்படுத்துவதன் மூலமாக விசேஷமாக அந்த நன்மைகளை பாதுகாக்க முடியும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ்.